ஹலோ கைஸ், குட் மார்னிங். இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் பார்த்திங்கன்னா அபவுட் மசில் ரெக்கவரி. ஸோ உங்களோட மசிலோட மெக்கானிசமும் அண்ட் மசில் ரெக்கவரி எப்படி நடக்குது, இல்லை என்னென்ன ஃபுட்ஸ் மூலிமா நம்ம ரொம்ப ஃபாஸ்ட்டாக கொண்டு வரலான்றத இந்த வீடியோ கண்டென்ட் மூலிமா நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட் பார்த்திங்கன்னா மசில் சோர்னஸ் அண்ட் மசில் பிரேக் டவுன். ஸோ இது எதனால் நடக்குதுன்னு பார்த்திங்கன்னா நம்மளோட ஸ்லீப்பிங் சைக்கிள்ஸ் ரொம்ப புவராக இருக்கிறதுனாலையும் and poor water intake and poor nutrition intake and overload of exercises. ஸோ இது 4 ரீசன்ஸ் தான் நம்மளோட மசில் சோர்னஸ்க்கு அந்த மேஜர் காசாக இருக்குது. ஸோ மசில் சோர் ஆகிடுச்சுன்னா உங்களோட மசில் பில்டிங்ன்ற ஒரு ப்ராசஸ் நீங்கள் ப்ராப்பரான முறையில் ஒரு நியூட்ரிஷன் கொடுத்தாலும் அது நடக்காது. ஸோ உங்களோட மசில் பில்டிங் ப்ராப்பராக இருக்கணும்னா, உங்களோட மசில் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ரொம்ப ப்ராப்பராக இருக்கணும்னா, நீங்கள் ப்ரியராக எக்ஸசைசஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ப்ரியர் வார்ம் அப் கொண்டு போகணும் அண்ட் ப்ராப்பரான கார்டியோ ஆக்டிவிட்டி கொண்டு வரணும். அதுக்கப்புறம் உங்களோட பாடிக்கு ஐடியலான கோலை செட் பண்ணி அந்த கோலுக்கான எக்ஸசைசஸ் பிளானை ட்ரெயினரோட சப்போர்ட்ஸோடு நீங்கள் ப்ராப்பரான லோட் மேனேஜ்மெண்ட்டோடு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் உங்களோட நியூட்ரிஷன் இன்டேக், அதாவது டயட் ப்ளஸ் நியூட்ரிஷன். ஸோ இது ரெண்டும் உங்களோட கோலுக்கும் உங்களோட எக்ஸசைஸ்க்கும் பேலன்ஸ்டாக இருக்கணும். ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு உங்களோட ஸ்லீப்பிங் சைக்கிள்ஸை நீங்கள் மினிமம் 7.5 ஹவர்ஸ்லேருந்து 8.5 ஹவர்ஸ் வரையும் நீங்கள் ஸ்லீப்பிங் சைக்கிள்ஸில் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணணும். ஸோ இதெல்லாம் மெயின்டைன் பண்ண சொல்ல உங்களோட ஃபைபர் கண்டென்ட்டை நீங்கள் ஃபைபர் ப்ளஸ் காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட்ஸ் ப்ளஸ் எசென்ஷியல் ஃபேட்டி ஆசிட்ஸ் அண்ட் மைக்ரோ அண்ட் நேனோ நியூட்ரிஷன்ஸ், இது எல்லாமே நீங்கள் ப்ராப்பராக இன்டேக் பண்ணுறீங்களான்னு பார்க்கணும். இதெல்லாம் நம்ம ப்ராப்பரான முறையில் எடுக்க சொல்ல உங்களோட ரெக்கவரி ப்ராசஸ் ரொம்ப ஸ்மார்ட்டாகவே கிடைக்கும். உங்களோட ரெக்கவரி ரொம்ப ஸ்மார்ட்டாக இருந்ததுன்னா உங்களோட மசில் பில்டிங் ரொம்ப குயிக்காக நடக்கும். ஸோ நிறைய பேர் என்ன பண்ணுறீங்கன்னா, ஓவர்லோட் ஆக்டிவிட்டீஸை அண்டு கண்டினியூவாக ஒரு ரெஸ்ட்டே இல்லாமல் கண்டினியூவாக ஒரு எக்ஸசைஸை 7 days ஆஃப் எக்ஸசைசஸ் பிளான் பண்ணுறது. ஸோ இதெல்லாம் ராங் சின்டெக்ஸ். நீங்கள் ஒன்ஸ் ஒரு ஹிட் கொடுத்தீங்கன்னா உங்கள் பாடிக்கு அது ரெக்கவரி ஆகிறதுக்கு மினிமம் 24 ஹவர்ஸ்லேருந்து 48 ஹவர்ஸ் ஆகும். அதுக்கான ப்ராப்பரான ஃபுட்டை நீங்கள் கொடுத்தா, இதுவே ப்ராப்பரான ஃபுட்டை நீங்கள் கொடுக்காமல் இருந்தீங்கன்னா அந்த ரெக்கவரி டைம் இன்னுமே டிலே ஆகும். ப்ளஸ் உங்களோட பர்சனல் ஸ்ட்ரெஸ், இது கூடவே புவர் ஸ்லீப் அண்ட் புவர் நியூட்ரிஷன் இன்டேக், இது எல்லாமே உங்களோட மசிலோட டெவலப்மெண்ட்டை ரொம்பவே பாதிக்கும். இன்ஜுரிஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் ஸ்லீப்பிங் சைக்கிள்ஸ் எல்லாம் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுங்கள். ஓவர்லோட் ஆஃப் எக்ஸசைசஸ் கொண்டு போக வேணாம். ஸோ உங்களோட கோலுக்கான ஐடியல் எக்ஸசைஸை பிளான் பண்ணிவிட்டு அதுக்கான ஒரு ப்ராப்பரான ஒரு ஸ்ட்ராட்டஜியை நம்ம கொண்டு வந்தாலே உங்களோட மசில் பில்டிங் ரொம்ப ஸ்மார்ட்டாகவே நடக்கும். அண்ட் தேர்ட் பாயிண்ட் பார்த்திங்கன்னா உங்களோட பாடிக்கு தேவையான ப்ராப்பரான ஸ்ட்ரெச்சஸை நீங்கள் கொண்டு போகணும். நீங்கள் ஸ்ட்ரெச்சஸ் பண்ணலைன்னா உங்களோட மசிலோட ஃபைபரைஸ் ப்ராப்பராக ஒர்க் பண்ணாது. அண்ட் மசில் ஃபைபர்ஸ் ப்ராப்பராக ஆக்ட் ஆகலைன்னா மசில் டைட்னஸும் அண்ட் ஜாயிண்ட் பெயினும் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்பவே அதிகம். ஸோ அதனால் ப்ராப்பர் வார்ம் அப், ப்ராப்பர் கூல் டவுன், இது ரெண்டுமே கொண்டு வரணும். அது இல்லாமல் உங்களோட மெடிடேஷன்ஸ் ப்ளஸ் ஃப்ளெக்சிபிலிட்டி ப்ளஸ் மொபைலிட்டி, இதெல்லாம் நீங்கள் ப்ராப்பராக பண்ணிங்கன்னா உங்களோட ரெக்கவரி ப்ராசஸ் ரொம்ப சூப்பராகவே இருக்கும். ஸோ இது கூடவே இந்த வீடியோ கூடவே ஒரு டீட்டெயில்டு பேம்ப்ளெட்டை நான் அப்டேட் பண்ணியிருக்கேன். நீங்கள் பாருங்கள். உங்களுக்கு எதனா டவுட்ஸ் இருந்ததுன்னா எனக்கு கால் ஆர் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.